வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் போதை கணமே. இது உங்கள் நிலா அண்ட் பார்த்து. நடிகராக இருந்து இன்னைக்கு தமிழ்நாடோட முதலமைச்சராக இருக்கிற மாண்புமிகு தமிழக முதல்வர் விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த பயணத்தை நம்ம தொடங்கலாம்னு நினைக்கிறேன். வாழ்த்துக்கள் விஜய் சார். மாற்றத்தை நோக்கி நாங்கள் எல்லாரும் காத்திருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ட்ரெய்லர் வர்றதுக்காக கொஞ்சம் டைம் ஆகுது, அதனாலதான் பேசிக்கிட்டு இருக்கேன். வேற ஒன்றும் 7 மணிக்கெல்லாம் எப்பவுமே டைம்க்குள்ள உட்கார மாட்டோம். இந்த தடவை தான் டைமுக்கு உட்கார்ந்தோம். ஏன்னா கருப்பு ட்ரெய்லர் வந்து நான் சாங் ரொம்ப கேட்டு இன்ட்ரெஸ்ட் ஆகி ஒரு மாதிரி ஆமா இந்த மாதிரி டைம்க்கு நாங்க உட்கார்ந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. சொல்ல போனா ட்ரெய்லர் வந்துருச்சு, பாத்துடலாமா? தூத்திருச்சு. வெயிட் பண்ணி பாத்துடலாம். நீதித்துறைக்கு நீதி. இவங்கள பாதி பேர் லாயரே கிடையாது. பேபி கண்ணனோட கட்ட பஞ்சாயத்து. ஏய் இங்க பாரு. எத்தனை நாளைக்கு போறேன்? ஒரு நாள் இந்த இடம் மாறாமையா போகும். இது ஏன் இடம்? ஏன் கோட்? கடவுளே வந்தாலும் ஏன் கோட்டன் தானே சொன்னாரு. இதெல்லாம் சப்பு மேட்டர் சார். ஒரு நல்ல நாயகம் பார்த்தா உடனே முடிச்சிடலாம். கேஸ் பாஸ் ஆன் டு நெக்ஸ்ட் மந்த் செகண்ட். வினு ஃபீஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டியாமா? போலீஸ் தரப்புல இருந்து யாரும் வரலையா? கேஸ் பாஸ் ஆன் டு நெக்ஸ்ட் மந்த் 15. நான் திருநெல்வேலியில வாங்கி வச்சிங்க, உங்ககிட்ட வாங்க முடியல. சரி புடிங்க. நீ யாரை வச்சு இனிமே இந்த கேஸ் நடத்துறத நான் பாக்குறேன். வாவ். ஓ எப்படி பாரு. ஆமா, நீங்க யாரு? உங்களை இந்த கோட்ல நான் பார்த்ததே இல்லையே. ஓடு. வெல்கம். கொஞ்ச நாள் இல்ல பயம் விட்டு போச்சு. கொஞ்ச நாள் இல்ல பயம் விட்டு போச்சாங்க. நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். ஹாய் என்னடா அது? இடத்துல மனுஷனுக்கு மனுஷன் ஹெல்ப் பண்ணி தானே கடவுள் நம்மளை படுத்திருக்கிறாரு. என்ன சொன்ன? கடவுளே வந்தாலும் கோர்ட் ப்ரொசீஜரை மாத்த முடியாது. வந்துட்டேன்டா, இனிமே செம்ம அடி அடிக்க போறாரு. உடனே வாயில தண்ணி போறாரு. வெள்ளக்கார சமயத்தை கூட பாவு கேட்கலாம். இது கருப்புடா, கருப்புடா சாமி. கண்ணை வெட்டி கசக்கி போட்டுடா. வேற பாய், என்ன பண்ண போற நீங்க? கிரிக்கெட்ல நமக்கு சொல்ற வேலைக்கு போறியா? அதுக்கு ஒரு கிரிக்கெட் தெரியுமா? அங்கதான் இருக்காரு. கையில துப்பாக்கி கிடைச்சா யார் என்னன்னு பார்க்காம நிறுத்திடுறியோ? ஓ செம்மையா அன்பான ஃபேன்ஸ்க்காக. என்ன இது ஃபேன்ஸ்காக சொல்லிட்டே செய்றாரு. ஓய்யோ. இப்ப என்ன ஆர்ஜி பாலாஜி தான் வில்லன்னா நம்பணுமா? நம்பிதான் வழி இல்ல. ஆர்ஜி பாலாஜன் தான் வில்லனா இருக்காரு. இன்னொரு டைம் பாத்துருவோம். ஏன்னா நிறைய விஷயம் டக்கு டக்குன்னு போன மாதிரி இருந்தது. இன்னொரு டைம் பாத்துருவோம். நீதி வேண்டும், நீதி வேண்டும். நீதித்துறைக்கு நீதி வேண்டும். இவங்கள பாதி பேர் லாயரே கிடையாது. பேபி கண்ணனோட கட்ட பஞ்சாயத்து டீம். பேபி கண்ணன் இதெல்லாம் நல்லா ஒர்க் பண்ணிருக்காங்க. இப்படியே எத்தனை நாள் இருக்க போற? ஒரு நாள் இந்த இடம் மாறாமையா போகும். இது ஏன் இடம்? ஏன் கோட்? கடவுளே கோட்டன் தானே வந்தாலும் சொல்றாரு. ஓட்ட அப்படின்றாப்ல. இதெல்லாம் சப்பு மேட்டர் சார். ஒரு நல்ல நாயகம் பார்த்தா உடனே முடிச்சிடலாம். ஆபரேஷன் வரலைங்க ஐயா. கேஸ் பாஸ் ஆன் டு நெக்ஸ்ட் மந்த் செகண்ட். வினு ஃபீஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டியாமா? போலீஸ் தரப்புல இருந்து யாரும் வரலையா? நீட்ட கேஸ் பாஸ் ஆன் டு நெக்ஸ்ட் மந்த் 15. என்னன்னு தெரியல. நான் திருநெல்வேலியில வாங்கி வச்சிங்க, உங்ககிட்ட வாங்க முடியல. சரி புடிங்க. நீ யாரை வச்சு இனிமே இந்த கேஸ் நடத்துறத நான் பாக்குறேன். ஏன்டா ஷோல்டர்லாம் என்ன? யாரை வச்சு கேஸ பாக்குறேன்னு வராரு கருப்பேன். ஆமா, நீங்க யாரு? உங்களை இந்த கோட்ல நான் பார்த்ததே இல்லையே. பாக்குறது. வெல்கம். கொஞ்ச நாள் இல்ல பயம் விட்டு போச்சு. நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். என்ன சொல்ல மாட்டாங்க? ஹாய் ஹாய்
கடவுளே வந்தாலும் கோர்ட் ப்ரொசீஜரை மாற்ற முடியாது. அதுடா இதே செம்ம அடி அடிக்க போறேன். வந்துக்கிட்ட வெள்ளக்கார சமயத்தோட பாவம் கேட்கலாம். கருப்புடா கண்ணு சுத்தமா வெட்டி கசக்கி போட்டுடா. என்ன பண்ண போற நீங்க? சொல்ற வேலைக்கு போறியா? அதுக்கு ஒரு டிக்கெட் தெரியுமா? கையில துப்பாக்கி கிடைச்சா யார் என்ன பார்க்காம நிறுத்திடுவியோ? சம்பவம் தான் பண்ணிட்டீங்களே. நம்ம அன்பான ஃபேன்ஸ்க்காக. கருப்பனோட அந்த லாஸ்ட் அந்த நாக்கு கடிக்கிற அந்த பேட்டர்ன் இருக்கே, ஐயோ. ஆர்ஜே பாலாஜி அவர்களோட படங்கள் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் தான் சொல்லணும். எல்கேஜியாக இருக்கட்டும், மூக்குத்தி அம்மனாக இருக்கட்டும், அவரோட மேக்கிங்கும் அவரோட படத்தை கொண்டு போகிற விதமும் எமோஷ்னலாகவும் நிறைய விஷயங்கள் கரெக்டாக கனெக்ட். ட்ரெய்லர்ல பார்க்க எனக்கு நிறைய விஷயம் வந்து அப்படியே ஒரு டீப்பா கனெக்ட் ஆன மாதிரி தோணல. ட்ரெய்லரா பார்க்க நிறைய விஷயத்த ஓப்பனா சொல்லாம அப்படியே மேலோட்டமா தான் அடிச்சுட்டு போன போயிருக்காங்க. மாதிரி இருந்தது. ஏன்னா நிறைய விஷயங்களை வந்து இது ஓப்பனா சொல்லக்கூடாது. இந்த இதுல இஷ்யூ கூட இருக்கலாம். இதுல இருக்க இஷ்யூஸ் எதையுமே ஓப்பன் பண்ணல. இதுல என்ன இஷ்யூ நடக்குது, அந்த ஒரு பொண்ணு வந்து ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டிட்டு இருக்க மாதிரி, அது வந்து அலைஞ்சிட்டே இருக்க மாதிரி அதெல்லாம் காட்டுறாங்க. அதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு டீப்பா அந்த கதைக்குள்ள இருக்க போதுன்னு நமக்கு தெரியாது. மேலோட்டமா தான். மற்ற ட்ரெய்லரோட கம்பேர் பண்ணும்போது மற்ற ட்ரெய்லர்லாம் அந்த ஒரு இமோஷனல் சீக்வன்ஸ் வந்தோடனே ஒரு பிஜிஎம் போட்டு அப்படியே அந்த அழுகுறது அந்த மாதிரி காட்டுவாங்க. ஆனா அந்த மாதிரி இல்லாம அப்படியே லைட்டா டச் பண்ணி அப்படியே ஒரு ஜாலி மோடா, இது வந்து ஃபேன்ஸ்க்கான ஒரு படம் அப்படின்ற மாதிரி ஒரு மாஸ் படமா தான் இந்த படத்தை காட்டுறாங்க. என்ன எனக்கு ஆர்ஜே பாலாஜி தான் இந்த மாதிரி நம்ப முடியல சத்தியம். ட்ரெய்லர்ல அவர் கூட அவர் மெயின் வில்லனா இல்லாம கூட இருக்கலாம். The king is coming for his throne. உண்மையிலேயே எனக்கு நிறைய இப்போ வந்து வரிசையா நிறைய ஆக்டர்ஸோட படம் பார்த்துட்டோம். நிறைய பேர் மாஸ்ன்னு மக்கள் மத்தியில ஃபேமஸ் ஆயிட்டாங்க. இவர் எல்லா ஜேர்னர்லையுமே படம் பண்ணி ஏன் இவரை வந்து என்ன சொல்றது, மக்களுக்கு ஒரு அடிக்கடி ஹிட் கொடுக்குற ஒரு ஆளா அங்கீகாரம் பண்ணப்படல மக்களால அப்படின்றதே எனக்கு தெரியல. கண்டிப்பா இவரோட படங்கள் வந்தாலே நெகட்டிவ் ஸ்ப்ரெட் பண்றதுக்குனே ஒரு டீம் வேலை பார்க்குதுன்னு தான் சொல்லுவாங்க. தமிழ் சினிமால இனிமேல் அடுத்த கட்டத்துக்கு ஒரு மாசா இல்லைன்னா ஒரு கிளாஸா போய் ஒரு லெவல்ல உட்காரக்கூடிய ஆளா நம்ம சூர்யா சார் இருப்பாரு அப்படின்னு நானும் நினைக்கிறேன். எந்த மாற்று கருத்துமே இல்லை. அவரு உண்மையிலேயே ரியல் லைஃப்லயுமே மாசுங்க. அவர் பண்ணாத ஹெல்ப்பா, அவர் ரியல் லைஃப் ஹீரோ தான். நான் எங்க இருந்தாலும் மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு பண்றாரு. ஒரு நாள் இந்த இடம் மாறாமையா போகும். திரிஷாவை இன்னைக்கு ப்ரொமோஷன் கூப்பிட்டு போயிருந்தா அவ்வளவு பெரிய பிரச்சனையே இருந்திருக்கு. அதுல என்னடா பிரச்சனையாச்சு? எந்த பிரச்சனையும் இல்லடா, நீ தான்டா பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருக்க. ஏன்டா நார்மலைஸ் பண்றீங்களா எல்லாரும்? நான் விஜயோட ஃபேனை கல்யாணம் பண்ணி வந்திருக்கலாம்.